சம்பாதிக்கிற காசை முதல்ல நான் அனுபவிக்கணும். நான் சம்பாதிக்கிறத நானே அனுபவிக்காம எனக்கு பின்னாடி வர என்னோட ஜென்ரேஷனுக்காக வச்சுட்டு நான் இங்க லோன்னு ஓடிக்கிட்டே நாளைக்கு போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதுக்கு வந்தேன் எதுக்கு போனேங்கிறதே ஒண்ணுமே இருக்காது. முதல்ல நம்ம ஒரு மனுஷங்க இங்க தனி நமக்கு ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், எனிமீஸ் இருக்கலாம், எம்ப்ளாய், யாரு வேணாலும் நம்மளை சுத்தி 100 பேர் இருக்கலாம். ஆனா நம்மளோட சந்தோஷம் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும். அதனால நான் என்ன பண்றேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன். அட் சேம் டைம் எனக்கு என்ன தேவைங்கிறத நான் பண்ணிக்கிறேன். அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. ஓகேவா? அதுக்கு நான் ஊதாரித்தனமா இருக்கிறேங்கிறது அர்த்தம் இல்லை. ஓகேவா? எனக்கு என்ன சேவ் பண்ணணுமோ சேவ் பண்றேன். ஆனா எல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் செலவும் பண்ணுவேன். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணுமா வாங்குவேன், எனக்கு ஒரு இடத்துக்கு போகணுமா போவேன், எனக்கு பிடிச்சது சாப்பிடணுமா சாப்பிடுவேன், எனக்கு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா கொடுப்பேன். அதுலயும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் இங்க சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு இருக்கேன். சம்பாதியம் எந்த அளவுக்கு சந்தோஷமோ செலவும் ஒரு சந்தோஷம்தான். ஆனா சம்பாதிக்காம கடன் வாங்கி செலவு பண்றது சந்தோஷம் இல்லை. ஓகேவா? இன்னொருத்தரை நச்சரிச்சு அவங்க கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்றது சந்தோஷம் இல்லை. நீங்க சம்பாதிச்சு உங்களுக்கு வேண்டியதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன செலவு பண்ணணுமோ செலவு பண்ணுங்க. அப்பதான் வாழ்ற வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும்.